My dear students and parents, now we are going to discuss the problem 4. இந்த problem 4ல என்ன கொடுத்திருக்காங்க என்று சொல்லி சொன்னால் ஒரு empty dish இருக்கின்றதாம். That is empty evaporating dish இருக்கின்றதாம். அதனுடைய weight வந்து கொடுத்திருக்காங்க. That is the weight of the empty dish is given as 20 gram. 20 கிராம் என்று சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அந்த டிஷ்ல ஒரு சொல்யூஷனை ஊத்துகின்றார்களாம். எந்த சொல்யூஷன் என்று கேட்டால் சோடியம் நைட்ரேட் சொல்யூஷன், that is NaNO3. இப்போ இந்த solution, that is saturated solution of இந்த சோடியம் நைட்ரேட்டை அந்த டிஷ்ல ஆட் பண்ண உடனே, அந்த டிஷ்ல ஊற்றிய உடனே இப்போ டிஷ்னுடைய வெயிட்டா கொடுத்திருக்காங்க. இப்போ the dish weighs 66 gram. அப்ப empty dish எவ்வளவு கிராம்னு கொடுத்திருக்காங்க? What is the weight of the empty dish? 20 gram. What is the weight of the empty dish after adding the saturated solution of sodium nitrate? 66 gram. அதற்கு அடுத்த மெசேஜ் என்ன என்று சொல்லி சொன்னால், when evaporated to dryness, இந்த சொல்யூஷனை எவாபரேஷன் பண்ணுகிறார்களாம். இந்த டிஷ்ல ஊற்றிய இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் நைட்ரேட்டை எவாபரேஷன் பண்ணுகிறார்களாம். when evaporated to dryness, now the dish with the dry sodium nitrate weighs 41.5 gram. இப்போ இந்த சொல்யூஷனை எவாபரேஷன் பண்ணியவுடன், சொல்யூஷனை எவாபரேஷன் பண்ணா யாரு எவாபரேஷன் ஆகி வெளியே போவா? அந்த சொல்யூஷன்ல இருந்த சால்வெண்ட் ஆகிய வாட்டர் எவாபரேட் ஆகி போயிடும். அப்ப மிச்சம் யாரு இருப்பா? அந்த சோடியம் நைட்ரேட் மட்டும்தான் இருக்கும். அந்த சோடியம் நைட்ரேட் தான் யாரு? சொல்யூட். அப்போ இவங்க வந்து 3 வெயிட் கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து எம்டி டிஷ்னுடைய வெயிட், அது எவ்வளவு? 20 கிராம். அடுத்ததாக நமக்கு வந்து அந்த சொல்யூஷனை ஆட் பண்ண உடனே அந்த டிஷ்னுடைய வெயிட். அப்போ சொல்யூஷனை ஆட் பண்ண உடனே என்று சொல்லி கேட்டால் அந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் நைட்ரேட்ல யாரெல்லாம் இருக்கா என்று சொல்லி சொன்னால் சொல்யூட் சோடியம் நைட்ரேட்டும் வாட்டரும் இருக்கின்றது. அப்போ 3 பேருடைய வெயிட் இதுல வருகிறது. யாருடைய வெயிட் எல்லாம்? the weight of the dish plus the weight of the solute sodium nitrate and the weight of the solvent water, மூணும் சேர்ந்துதான் இந்த 66 கிராம். பிறகு எவாபரேஷன் பண்ண உடனே இப்போ வெயிட் எவ்வளவு என்று சொல்லி சொன்னால் 41.5 கிராம் என்று சொல்லி சொன்னால் இப்போ யாரெல்லாம், யாருடைய வெயிட் எல்லாம் இப்போது இங்கே இருக்கின்றது என்று சொல்லி கேட்டால் எம்டி டிஷ்னுடைய வெயிட்டும் சொல்யூட்டினுடைய வெயிட்டும். அப்ப 3 வகையான வெயிட்டா கொடுத்திருக்காங்க. ஒன்னு எம்டி டிஷ்னுடைய வெயிட், இரண்டாவது எம்டி டிஷ்ஷும் சொல்யூட் சோடியம் நைட்ரேட்டும் சேர்ந்த வெயிட், that is 41.5 கிராம். பிறகு வந்து எம்டி டிஷ் பிளஸ் solute sodium nitrate பிளஸ் solvent water மூணும் சேர்ந்த வெயிட், அது 66 கிராம். இப்போ என்ன கேக்குறாங்க என்று சொல்லி சொன்னால் சாலுபிலிட்டியை கண்டுபிடி. யாருடைய சாலுபிலிட்டியை கண்டுபிடிக்கணுமா? இந்த சொல்யூட்டினுடைய சாலுபிலிட்டியை கண்டுபிடிக்கணுமா? இங்க சொல்யூட் யாரு? சோடியம் நைட்ரேட், that is NaNO3. இதனுடைய சாலுபிலிட்டியை கண்டுபிடிக்கணுமா? எந்த டெம்பரேச்சர்ல என்று சொன்னால் at 20 degree C. அப்போ சாலுபிலிட்டியை கண்டுபிடிக்கணுமானால் முதல்ல சாலுபிலிட்டினா என்னன்னு தெரியணும் இல்லையா? சாலுபிலிட்டினா என்ன? the amount of solute necessary, சொல்யூட்டினுடைய அமௌண்ட், தேவைப்படக்கூடிய சொல்யூட்டினுடைய அமௌண்ட். யாரை சேச்சுரேஷன் பண்ணுவதற்கு? to
saturate 100 gram of the solvent, 100 gram of the solvent ஐ சேச்சுரேஷன் பண்ணுவதற்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் தேவைப்படுமோ அதுதான் solubility of that solute. அதாவது 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்ல முழுமையாக கரைவதற்கு இன்னும் கொஞ்சம் கரைக்க முடியுமா என்று கேட்டால் கரைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஃபுல்லா கரைச்சாச்சு, அடிஷனலாவும் கரைக்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாவே கரைச்சு முடிச்சாச்சு. ரைட். அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் இதுல வேணும் என்று சொல்லி சொன்னால், சொல்யூட்டினுடைய அமௌண்டும் சால்வெண்டினுடைய அமௌண்டும் தெரிந்தால் மட்டும்தான் நாம் சால்யூபிலிட்டியை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சால்யூபிலிட்டிக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம்? டு சேச்சுரேட் certain amount of the solvent, இது வந்து டினாமினேட்டர்ல, the solute required is certain amount, therefore to saturate 100 gram of the solvent. இங்க நமக்கு சால்வெண்ட் வந்து வாட்டர், சொல்யூட் வந்து சோடியம் நைட்ரேட். அப்போ சொல்யூட் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, சால்வெண்ட் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் சொல்யூட்டினுடைய அமௌண்ட் தெரியாது, சால்வெண்டுடைய அமௌண்ட் தெரியாது. சொல்யூட்னா நம்ம என்ன பார்த்தோம்? the amount of substance present in lesser amount by weight in a solution. ஒரு சொல்யூஷன்ல யாரு லெஸ்ஸர் அமௌண்ட்ல இருக்காங்களோ அவர்தான் சொல்யூட். அப்ப சால்வெண்ட்னா யாரு? இதுவும் the amount of substance தான், present in larger amount by weight in the solution. அந்த சொல்யூஷன்ல அதிகமான அளவுல இருக்கக்கூடிய ஆளு சால்வெண்ட், குறைவான அளவுல இருக்கக்கூடிய ஆளு, அதாவது வெயிட்ல ஏன்னா குறைவான அளவுல இருக்கக்கூடிய ஆளு சொல்யூட். பிறகு சொல்யூஷன்னா என்ன? சொல்யூட்டையும் சால்வெண்டையும் ஆட் பண்ணா we will get the solution. சொல்யூட்டும் சால்வெண்டும் சேர்ந்து தான் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இதெல்லாம் போர்ட்ல பாத்துருங்க. we know that solute plus solvent equal to solution. What is solute? The substance present in lesser amount by weight in a solution is called solute. What is solvent? The substance present in larger amount by weight in a solution is called solvent. What is solubility? The number of grams of solute necessary to saturate 100 gram of the solvent. In this problem 4, the solute is sodium nitrate NaNO3. The solvent is water. However, the amount of solute is not given directly. Moreover, the amount of solvent is also not provided directly. We have no alternative other than to find from the available information. அப்ப நமக்கு சொல்யூட்டினுடைய அமௌண்டும் சால்வெண்டுடைய அமௌண்டும் தெரிந்தால் மட்டும்தான் நாம் வந்து solubility of the sodium nitrate கண்டுபிடிக்க முடியும். ஆனா இங்க ரெண்டுமே டைரக்டா கொடுக்கப்படவில்லை, அதனால நமக்கு வேற வழியே கிடையாது. we have no other alternative other than to find from the available information. கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ல இருந்துதான் நாம் சொல்யூட்டினுடைய வெயிட்டையும் நாம் சால்வெண்டினுடைய வெயிட்டையும் கண்டுபிடிக்க வேண்டும், வேற வழி கிடையாது. ப்ராப்ளம் நம்பர் 2ல சொல்யூட்டினுடைய அமௌண்டையும் சால்வெண்டினுடைய அமௌண்டையும் டைரக்டாவே கொடுத்திருந்தாங்க. ப்ராப்ளம் நம்பர் 3ல சொல்யூட்டினுடைய அமௌண்ட கொடுத்திருந்தாங்க, சால்வெண்டினுடைய அமௌண்ட கொடுக்கல, அதுக்கு பதிலாக சொல்யூஷனுடைய அமௌண்ட கொடுத்திருந்தாங்க. தட் இஸ் சொல்யூஷனுடைய வெயிட்ட கொடுத்திருந்தாங்க. நம்ம சொல்யூஷனுடைய வெயிட்ல இருந்து சொல்யூட்டினுடைய வெயிட்ட கழிச்சு நாம் சால்வெண்டினுடைய வெயிட்ட கண்டுபிடிச்சோம். பட் இங்க ரெண்டுமே கொடுக்கல, அதனால இந்த டிஷ் 3 வகையான என டிஷ்னுடைய வெயிட்ல இருந்து தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கின்றது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? எம்டி டிஷ்னுடைய வெயிட் என்ன? 20 கிராம். அங்க எவாபரேட் ஆன பிறகு எம்டி டிஷ்ஷும் அந்த சொல்யூட் ஆகிய சோடியம் நைட்ரேட்டும் சேர்ந்து வெயிட் என்னன்னு பார்த்தோம், 41.5 கிராம். அப்போ எம்டி டிஷ்ஷும் என்ன சொல்யூட் சோடியம் நைட்ரேட்டும் சேர்ந்து 41.5 கிராம். எம்டி டிஷ்னுடைய வெயிட் மட்டும் 20 கிராம். அப்போ
இந்த ரெண்டும் சேர்ந்ததுல இருந்து எம்டி டிஸ்னுடைய வெயிட்டை கழிச்சிட்டா நமக்கு வந்து வெயிட் ஆஃப் த சொல்யூட் கிடைச்சிரும் இல்லையா? தட் இஸ் த வெயிட் ஆஃப் த சோடியம் நைட்ரேட் கிடைச்சிரும் இல்லையா? that is 41.5ல இருந்து நாம் 20 கிராமை கழித்து விட்டால் நமக்கு weight of the solute கிடைச்சிரும். எவ்வளவுன்னு கிடைக்கும்? 21.5 கிராம் கிடைக்கும். போர்ட்ல பாருங்க. available information: weight of empty dish 20 gram, weight of empty dish plus solute sodium nitrate 41.5 gram. பிறகு weight of empty dish plus solute sodium nitrate plus solvent water. empty dish ஏனா solute sodium nitrate solvent water மூணு சேர்ந்து weight எவ்வளவு என்று சொன்னால் 66 கிராம். இப்போ finding the weight of the solute, weight of empty dish plus solute sodium nitrate minus weight of empty dish. அப்போ empty dishம் சொல்யூட்டும் சேர்ந்த weight 41.5 கிராம், எம்டி டிஷ்னுடைய weight மட்டும் 20 கிராம். அப்போ அந்த எம்டி டிஷ்ம் சொல்யூட்டும் சேர்ந்த weight இருக்கு இல்லையா 41.5 கிராம், அதுல இருந்து நாம் எம்டி டிஷ்னுடைய weight கழிச்சிட்டோம்னா நமக்கு weight of the solute that is sodium nitrate கிடைச்சிரும். கிடைச்சிருக்கா பாருங்க. 41.5 minus 20 equal to 21.5 கிராம் கிடைச்சிருக்கா? ரைட். இப்போ சொல்யூட்னுடைய weight 21.5 கிராம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது யாரை கண்டுபிடிக்கணும்? we have to find the weight of the solvent. சால்வெண்டினுடைய வெயிட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ சால்வெண்டினுடைய வெயிட்டை கண்டுபிடிக்கணுமானா என்ன செய்யலாம்? எம்டி டிஷ்னுடைய வெயிட் பிளஸ் solute சோடியம் நைட்ரேட்னுடைய வெயிட் பிளஸ் சால்வெண்ட் வாட்டர்னுடைய வெயிட் மூணு சேர்ந்து எவ்வளவு? 66 கிராம். பிறகு எம்டி டிஷ்ஷும் solute sodium nitrateம் இந்த ரெண்டும் சேர்ந்த weight எவ்வளவு? 41.5 கிராம். அப்போ இந்த மூணுனுடைய weight empty dish plus solute sodium nitrate plus solvent water மூணும் சேர்ந்து 66 கிராம். பிறகு empty dish plus the weight of the solute that is sodium nitrate இந்த ரெண்டு சேர்ந்து 41.5 கிராம். அப்போ அந்த மூணுனுடைய வெயிட்ல இருந்து இந்த ரெண்டினுடைய வெயிட்டை கழிச்சிட்டா மிச்சம் நமக்கு யார் கிடைச்சிருவா? weight of the solvent கிடைச்சிரும் இல்லையா? அதை இப்போ நீங்க போர்ட்ல பாத்துருங்க. finding the weight of the solvent, weight of empty dish plus solute sodium nitrate, என்ன sodium nitrate தான solute plus solvent water minus weight of empty dish plus solute sodium nitrate that is NaNO3 66 கிராம். இந்த 66 கிராம்ல யாரெல்லாம் இருக்கா? எம்டி டிஷ்னுடைய வெயிட் இருக்கு, சோடியம் நைட்ரேட்னுடைய வெயிட் இருக்கு, ஏன்னா வாட்டருடைய வெயிட் இருக்கு, மூணுமே இருக்கு. அதுல இருந்து நாம் வந்து எம்டி டிஷ்ஷையும் அண்ட் solute that is sodium nitrate ரெண்டுனுடைய வெயிட்டை கழிச்சிடறோம். கழிச்சாச்சுன்னா மிச்சம் நமக்கு சால்வனுடைய வெயிட் கிடைச்சிரும். கழிச்சிருக்கா பாருங்க. 66 கிராம் மைனஸ் 41.5 கிராம் ஈக்குவல் டு 24.5 கிராம் போட்டிருக்கா? ரைட். இப்போ நம்ம கையில சால்வெண்டினுடைய வெயிட்டும் இருக்கின்றது, சொல்யூட்னுடைய வெயிட்டும் இருக்கின்றது. இருந்தா மட்டும்தான் நம்ம solubility of the solute, that is in this problem the solubility of the sodium nitrate கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லிட்டு சொன்னோம். ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். இப்போ என்ன எப்படி போடணும்? to saturate 24.5 gram of water, the weight of sodium nitrate required is 21.5 gram. அதாவது 24.5 gram of வாட்டரை சேச்சுரேஷன் பண்ணுவதற்கு 21.5 கிராம் ஆஃப் சோடியம் நைட்ரேட் தேவைப்படுகிறது. that is 21.5 கிராம் ஆஃப் solute தேவைப்படுகிறது. இதுதான் சாலுபிலிட்டியா? இல்லை. எத்தனை கிராம் ஆஃப் வாட்டரை, that is எத்தனை கிராம் ஆஃப் சால்வெண்டை சேச்சுரேஷன் பண்ணணும்? 100 கிராம் ஆஃப் சால்வெண்டை சேச்சுரேஷன் பண்ணணும். in this problem the 100 கிராம் ஆஃப் வாட்டரை சேச்சுரேஷன் பண்ணணும். அதாவது 100 கிராம் வாட்டர்ல முழுமையாக கரைய வேண்டும்.
அப்ப 24.5 கிராம் ஆஃப் வாட்டரில் முழுமையாக கரைந்த சோடியம் நைட்ரேட் 21.5 கிராம். அப்படி என்றால் 100 கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளவு கரையுமோ அதுதான் solubility of the sodium nitrate. இப்போ போட பாருங்க, to saturate 24.5 கிராம் of solvent, that is water. எங்க போடணும்? டினாமினேட்டர்ல போடணும். யாரை கண்டுபிடிக்கணுமோ அதை நியூமரேட்டர்ல போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப யாரை கண்டுபிடிக்க போறோம்? நாம் சொல்யூட்டினுடைய solubility தான் கண்டுபிடிக்க போகின்றோம். இப்போ சொல்யூட்டினுடைய வெயிட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகின்றோம். அதுதான் நியூமரேட்டர்ல போடணும். 21.5 கிராம் ஆஃப் solute sodium nitrate, therefore into mark to saturate 100 கிராம் ஆஃப் வாட்டர். இப்போ வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. எடுத்தா மிச்சம் யார் வருவா பாருங்க. 21.5 by 24.5 into 100 வருமா? So 21.5 by 24.5 into 100 equal to 87.7 gram. இதுதான் யாரு? solubility. யாருடைய solubility? அந்த சொல்யூட்டினுடைய solubility. எந்த சொல்யூட்? சோடியம் நைட்ரேட் என்கின்ற சொல்யூட்டினுடைய solubility. எதுல அது முழுமையாக கரைவதற்கான solubility? வாட்டரில். எந்த டெம்பரேச்சரில்? 20 degree C. At 20 degree C is 87.7 gram. Hence the solubility of solute sodium nitrate in 100 gram of water at 20 degree C is 87.7 gram. என்ன மாணவர்களே, இனிமே உங்கள்ட்ட solubility கேட்டால் சொல்யூட்டினுடைய வெயிட்டும் சால்வெண்ட்னுடைய வெயிட்டும் டைரக்டா கொடுத்துட்டாங்கன்னா நீங்க டைரக்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க செஞ்சிடலாம். இவ்வளவு வெயிட் ஆஃப் சால்வெண்டை சேச்சுரேஷன் பண்ணுவதற்கு இவ்வளவு வெயிட் ஆஃப் சொல்யூட் தேவைப்படுகிறது. therefore 100 கிராம் ஆஃப் சால்வெண்டை சேச்சுரேஷன் பண்ணுவதற்கு எவ்வளவு வெயிட் ஆஃப் சொல்யூட் தேவைப்படுமோ அதுதான் solubility of that solute. அப்படி கொடுக்காம இவங்க சொல்யூட்னுடைய வெயிட்டை கொடுத்துட்டு சால்வெண்ட்னுடைய வெயிட்டை கொடுக்காம சொல்யூஷனுடைய வெயிட்டை கொடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா சொல்யூஷனுக்குள்ள யாரெல்லாம் இருக்கா? சால்வெண்டும் இருக்கின்றது, சொல்யூட்டும் இருக்கின்றது. அப்போ அந்த சொல்யூஷனுடைய வெயிட்ல இருந்து நீங்க சொல்யூட்னுடைய வெயிட்டை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா you will get the weight of the solvent கிடைச்சிரும். அப்ப இப்ப சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் இருக்கு. நம்ம இப்ப சொன்ன ஃபார்முலா தூக்கி போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சாலுபிலிட்டியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லாமல் ஒரு எம்டி டிஷ் இருக்கு, அந்த எம்டி டிஷ்ல நாம் ஒரு சொல்யூஷனை ஆட் பண்ணிக்கிறோம், தட் இஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷனை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும்போது உண்டான வெயிட் எம்டி டிஷ்னுடைய வெயிட், பிறகு அதை எவாபரேட் பண்ணிக்கிறோம், அந்த வாட்டர் எவாபரேட் ஆகி போகிறது, போயிட்டு சொல்யூட் மட்டும்தான் இப்போ அந்த எம்டி டிஷ்ல இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ஏன்னா இப்ப எப்படி சாலுபிலிட்டியை கண்டுபிடிப்பது என்று சொல்லிட்டும் நாம் பார்த்து விட்டோம். அதாவது எம்டி டிஷ்னுடைய வெயிட், பிறகு எம்டி டிஷ்ஷும் சொல்யூட்டும் சேர்ந்த வெயிட். அப்போ எம்டி டிஷ்ஷும் சொல்யூட்டும் சேர்ந்த வெயிட்ல இருந்து எம்டி டிஷ்னுடைய வெயிட்டை மைனஸ் பண்ணியாச்சுன்னா we will get the weight of the solute. இப்போ நமக்கு weight of the solute கிடைச்சிரும். பிறகு எம்டி டிஷ் பிளஸ் solute பிளஸ் சால்வெண்ட், அதான் சொல்யூஷன். சொல்யூஷன் என்று சொன்னாலே அதுக்குள்ள சொல்யூட்டும் இருக்கும் சால்வெண்ட்டும் இருக்கும். மூணுனுடைய வெயிட்டும் சேர்ந்து ஒரு சர்டன் வெயிட்டா கொடுத்திருப்பாங்க. அப்ப அதுல இருந்து ரெண்டு பேருடைய வெயிட்டை கழிச்சாச்சுன்னா மிச்சம் சால்வெண்ட்னுடைய வெயிட் என நமக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி எப்படி நமக்கு கேட்டாலும் நாம் திங்க் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை நாம் சால்வ் பண்ணி செய்து விடலாம். My dear students and parents, let us see the examination steps in the next part.